வணக்கம் நேயர்களே. டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ சமீபத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, இந்த போராட்டம் எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட டங்ஸ்டன் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, பயன்பாடுகள் தேவை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். டங்ஸ்டன் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பல்பில் இருக்கக்கூடிய ஒரு இழை தான் டங்ஸ்டன் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி அது பல இடங்களில் தேவைப்பட்டிருக்கு. முதல்ல டங்ஸ்டன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். டங்ஸ்டன் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ரொம்ப அரிதான ஒரு தனிமம். இது பூமியில ரொம்ப இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் தான் டங்ஸ்டன். சரி, இயற்கையாக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல டைரக்டா டங்ஸ்டனாவே பூமிக்கடியில கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்காது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கீலைட் அதே போன்று வால்ஃப்ராமைட் இந்த மாதிரி தாதுக்கள் இருந்து தான் அதிகமாக டங்ஸ்டன் அப்படிங்கிற தனிமம் பிரித்தெடுக்கப்படுகிறது. டங்ஸ்டன்ங்கிறது டைரக்டா பூமியில கிடைக்காது. பல தனிமங்கள், குறிப்பாக பல தாதுக்கள் இருந்து டங்ஸ்டன் அப்படிங்கிறது பிரித்தெடுக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த 2 தாதுக்களை தான் டங்ஸ்டன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி பல்வேறு தாதுக்கள்ல பல்வேறு பாறை இடுக்குகள்லாம் கூட இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்படுறதா சொல்லப்படுது. சரி, அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ரேரான ஒரு தனிமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது எங்க அதிகமா கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டங்ஸ்டன் உலகத்துல சீனா, ரஷ்யா, போர்ச்சுகல், நெதர்லாந்து இந்த மாதிரி நாடுகள்ல டங்ஸ்டன் தனிமங்கிறது ரொம்ப அதிகமா நமக்கு கிடைக்கிறது. அங்கிருந்தா அதுலயும் குறிப்பா சீனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த டங்ஸ்டன் 1/3 பகுதி சீனாவில இருந்து தான் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு அதிகமான டங்ஸ்டன் அங்கிருந்தா மற்ற நாடுகளுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவிலும் டங்ஸ்டன் கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலும் கிடைக்கிறது. ஆனா சீனாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக குறைவான அளவுல தான் டங்ஸ்டன் இந்தியாவில் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள்ல டங்ஸ்டன் அப்படிங்கிறது கிடைக்கிறது, பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் மத்திய அரசு செயல்பட்டு வராங்க. இன்னும் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் டங்ஸ்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அவங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு வராங்க. இப்போ டங்ஸ்டன்னா என்ன, இது எங்கெங்க அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம சுருக்கமா பார்த்தோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து கிட்ட இருந்து அதிகமாக இறக்குமதி பண்றாங்க. டங்ஸ்டனுடைய தேவையின் அடிப்படையில் நெதர்லாந்து நாட்டில இருந்து இந்தியாவுக்கு அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது. இப்போ டங்ஸ்டன் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த நாடுகள் அதிகமாக கிடைக்கிறது, இந்தியாவில் டங்ஸ்டனுடைய இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லையா. சரி, இப்படிப்பட்ட டங்ஸ்டன் இவ்வளவு ரொம்ப அரிதான கிடைக்கக்கூடிய ஒரு தனிமா இருக்கின்ற சமயத்துல அதனுடைய சிறப்பு என்ன, ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். டங்ஸ்டனுடைய சிறப்பு, முக்கியமான ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இரும்பை விட 3 மடங்கு அடர்த்தி கொண்டதுதான் டங்ஸ்டன். இது மிக முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3400 டிகிரி செல்சியஸ் உருகுநிலை தான் டங்ஸ்டனுடைய மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த டங்ஸ்டன் வெப்பநிலை தாங்கும். அதற்கு பிறகு போனாலும் கூட ஒரு பெரிய அளவில் உருகுநிலை ஏற்படாது, தளர்வு மட்டுமே ஏற்படும். கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ் தாண்டா மட்டும்தான் டங்ஸ்டன் அப்படிங்கிற தனிமம் உருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் அதிக அடர்த்தி கொண்டதாகவும் தேய்மானம் மிக குறைவான இருக்கக்கூடிய ஒரு தனிமமாகவும் டங்ஸ்டன் இருப்பதுதான் டங்ஸ்டனுடைய மிக மிக முக்கியமான சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட டங்ஸ்டன் எங்கெங்க பயன்படுத்துறாங்க, நாம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒளி விளக்கு பல்ப்ல அந்த டங்ஸ்டன் இழை அப்படிங்கிறது மிக மெல்லியதாக இருக்கும். அதுதான் டங்ஸ்டன் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்டன் இதுல பல்ப்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். டங்ஸ்டன் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளி விளக்குகள், குறிப்பாக அந்த பல்ப்ல இருக்கக்கூடிய அந்த மெல்லி இழை தான் டங்ஸ்டன். ஏன்னா அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது இல்லையா, அதனால அந்த பல்புக்குள்ள டங்ஸ்டன் இழை பயன்படுத்தப்படுகிறது. ராணுவத்திலையும் பயன்படுத்துறாங்க. ராணுவத்தில் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த பீரங்கிகள், துப்பாக்கிகள்ல இருக்கக்கூடிய தோட்டாக்கள் இருக்கு இல்லையா, அந்த தோட்டாக்கள்ல டங்ஸ்டன் மெல்லியதாக மேலோட்டமாக இந்த மேற்பரப்புல பயன்படுத்தப்படுது. டங்ஸ்டன் அந்த தனிமத்தை பயன்படுத்தி தோட்டாக்கள்லாம் செய்யப்படுகிறது. ஏன்னா அது இந்த புல்லட் அப்படி டார்கெட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல எவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு கவசமா இருந்தாலும் கூட அதை துளைத்து கொண்டு இந்த புல்லட் போகும், அந்த அளவுக்கு டங்ஸ்டனுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராணுவத்தில் மிக முக்கிய ஒரு பொருளாக இந்த டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுது. மருத்துவத்திலும் அதிகமாக டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுது. மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பயன்படுத்தப்படக்கூடிய பல்வேறு அந்த கத்திரிக்கோள், கத்தி இது எல்லாத்திலுமே டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று எக்ஸ்ரே, அதே போன்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடையின் மேல்புறமாக டங்ஸ்டன் இழை பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. அதே போன்று எலும்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் போது அந்த எலும்புகள் தேவையற்றதாக இருக்கக்கூடிய அந்த
அறுவை சிகிச்சையின் போது அந்த எலும்புகளை துண்டாக்க டங்ஸ்டன் பொருத்தப்பட்ட அந்த கத்தி, அந்த பிளேட், கத்திரிக்கோள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல மருத்துவத்துறையிலும் பல்வேறு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தனிமம் அப்படின்னா அது டங்ஸ்டனுடைய பயன்பாடு அதிகமா இருக்குன்றாங்க. அடுத்து சுரங்கம், கட்டுமான பணி, இந்த சுரங்கம் அமைக்கக்கூடியதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ராட்சத இயந்திரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ராட்சத இயந்திரங்கள், இந்த பாறையை, பெரிய பெரிய பாறைகளை வெட்டக்கூடிய இயந்திரங்கள், கட்டுமான பணிகள்ல பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய இயந்திரங்கள்ல இந்த டங்ஸ்டன் பயன்பாடுங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது அப்படிங்கிறதால இந்த பாறைகள் வெட்டக்கூடிய இயந்திரங்கள்ல டங்ஸ்டன் மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது. அதே போன்று ட்ரில் பிட் இருக்கு இல்லையா, சுவற்றில் துளையிட பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ட்ரில் பிட் இருக்கு, அந்த ட்ரில் பிட் முனையில கூட டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்துல மின்சார ஸ்கூட்டர் இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க எல்லாமே மின்சார வாகன பயன்பாடு தான் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மின்சார வாகனத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய பேட்டரியில டங்ஸ்டன் பயன்பாடு என்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ராக்கெட்ல கூட பயன்படுத்துறாங்க. ராக்கெட்ல எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ராக்கெட்டுடைய முனை பகுதி இருக்கு இல்லையா, அது சீறி பாய்ந்து விண்ணை நோக்கி செல்லும் போது அதிக வெப்பம் ஏற்பட்டோ அல்லது அதிக காற்று அழுத்தம் ஏற்பட்டோ சேதாரம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராக்கெட் முனையில் இந்த டங்ஸ்டன் பயன்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கு. எண்ணெய் சுத்திகரிப்பு துறையிலும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள், அதே போன்று அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே இந்த டங்ஸ்டன் பயன்பாடு அதிகமா இருக்கு. குறிப்பாக உலகம் முழுக்க தற்போது ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புல கூட இந்த டங்ஸ்டன் பயன்பாடு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒரு தனிமம் அப்படின்ற போது அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் டங்ஸ்டன் எடுப்பதற்கு இந்த அளவுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் வந்து இந்தியா இறக்குமதி பண்ணக்கூடாது, இந்தியாவிலே டங்ஸ்டன் அந்த எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாகின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த டங்ஸ்டன் எங்கெல்லாம் இருக்கு, டங்ஸ்டனுடைய தேவை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கு மதுரையில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் அப்படிங்கிறது வேதாந்தாவுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க. வேதாந்தா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஜிங்க் தான் ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி தான் அதுக்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி தான் அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது தமிழக அரசால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ இந்த சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேருக்கு மேல் இடம் அங்கு தேர்வு செய்யப்பட்டு சுரங்கம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். அப்ப 2000 ஹெக்டேருக்கு மேல் அங்கு இடம் தேர்வு செய்யப்படும் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அந்த 2000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட இடத்துல இப்போ கிட்டத்தட்ட தொடர்ச்சியான சிறு குன்றுகள் இருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஏரிகள் இருக்கிறது, நீரோடைகள் இருக்கிறது, அரிய வகை மரங்கள், செடிகள், கொடிகள், பல வகையான உயிரினங்கள்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல சுரங்கம் அமைத்தால் ஒட்டுமொத்தமாக அந்த இடம் பாழாகும் அப்படிங்கிறதா அந்த பகுதி மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போன்று அரிய கல்வெட்டுகள்லாம் அங்க கிடைக்கப்பெறக்கூடிய பகுதியாக அந்த அரிட்டாப்பட்டி பகுதி இருக்கிறது. அதனால இந்த சுரங்கம் அமைத்தால் ஒட்டுமொத்தமாக இது அனைத்தும் பாழாகும் என்பதோடு மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம், குடிதண்ணீர், அதே போன்று காற்று மாசு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சத்துல அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போராட்டம், எதிர்ப்பு, அரசு நிலைப்பாடு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட டங்ஸ்டன் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக மிக தேவையான ஒரு முக்கியமான ஒரு தனிமமாக இருப்பது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.